வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 27 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாப்போம். சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட சொன்னதோட ரேவதிக்கு வேற வழியே இல்லாம, சரிம்மா நீங்க சொன்ன மாதிரி நான் டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம். ரேவதி நேரா கார்த்திய பார்த்து முறைக்கிறாங்க. ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அம்மா நான் டிரைவர் ராஜா கிட்ட கொஞ்சம் பேசலாமா? சாமுண்டீஸ்வரியும் சரிம்மா பேசு அப்படின்னு சொன்னதோட ரேவதி நேரா டிரைவர் ராஜா கிட்ட, டிரைவர் ராஜா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இது கேட்டதும் கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, டிரைவர் ராஜா நீங்க இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. கார்த்தி கேக்குறாரு, என்ன மேடம் நான் நம்பிக்கை துரோகம் பண்ணனா? அப்படி நான் என்ன பண்ணேன்? ரேவதி கேக்குறாங்க, நீங்க தானே மகேஷ கடத்தினது. நிச்சயதார்த்தத்துல கூட நீங்க தான் மகேஷ கடத்தினீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது கூட நான் உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசினேன். மகேஷ் நிதானம் இல்லாம சொல்றாரு, கண்டிப்பா டிரைவர் ராஜா அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். கடைசியில நீங்களே அதை தான் பண்ணிருப்பீங்க அப்படின்னு இப்பதான் எனக்கு புரியுது. இதெல்லாம் எதுக்காக பண்ணீங்க? சித்தி சொல்ற மாதிரி என் மேல ஆசைப்பட்டு என்ன கல்யாணம் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணீங்களா? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ராஜா. எங்க அம்மா உங்களை முழுசா நம்புறாங்க. அதனாலதான் உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அம்மா முடிவு பண்ணிருக்காங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பமே இல்ல. நீங்க போயிட்டு அம்மா கிட்ட இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லுங்க. உங்க கூட நான் கல்யாணம் பண்ணாலும் கண்டிப்பா உங்க கூட நான் நிம்மதியா வாழ மாட்டேன். அதனால தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்க. அம்மா கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா கேட்பாங்க. அம்மா கிட்ட மட்டும் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அம்மா என்ன ரொம்ப திட்டுவாங்க. நான் அம்மாவோட பேச்சு கேட்கல அப்படின்ட்டு அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்க. நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அம்மா ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு அம்மா கிட்ட சொல்லுங்க. இந்த கல்யாணத்தை இப்பவே நிப்பாட்ட சொல்லுங்க. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. நடந்தது எல்லாத்தையுமே நான் மறந்துட்டு உங்களை மன்னிச்சிடுறேன். நீங்க என்ன கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்ணல அப்படின்னு நான் நம்புறேன். கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க ரேவதி மேடம், எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. நான் இங்க வந்த நோக்கமே வேற. மகேஷ் எப்படி காணாம போனாரு அப்படிங்கறத பத்தியும் எனக்கு ஒண்ணும் தெரியாது. அதனால நீங்க யாரு என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் ஒன்னும் உங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட இல்ல. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்புறம் எதுக்கு மகேஷ கடத்துனீங்க? மகேஷ் எங்க இருக்காருன்னு இப்ப சொல்லுங்க, நான் உங்களை மன்னிச்சிடுறேன். ஆர்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க அவரு எங்க இருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியாது. ரேவதி கேக்குறாங்க, இங்க பாருங்க நீங்க அம்மா கிட்ட மகேஷ பத்தி தப்பு தப்பா சொன்னது எல்லாத்தையுமே நான் காதுல வாங்கிட்டேன். நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீங்க மகேஷ் எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க தான் மகேஷ கடத்திருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க ரேவதி அம்மா, நான் மகேஷ கடத்தணும் அப்படின்னு எந்த வித நோக்கமும் எனக்கு கிடையாது. அவரை கடத்துறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? இங்க பாருங்க, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ரேவதி சொல்றாங்க, அப்புறம் என்ன? அம்மா கிட்ட போயிட்டு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லுங்க. கார்த்தி சொல்றாரு, நான் அதை தான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து நேரா சாமுண்டீஸ்வரிய பார்க்க போறாங்க. ரோகிணி ரேவதி கிட்ட வந்துட்டு, ரேவதி என்ன ரேவதி இப்படி நடக்குது? அந்த மகேஷ் எங்கதான் போனாரு? ரேவதி சொல்றாங்க, அதான் ரோகிணி எனக்கும் தெரியல. மாயா இங்கேருந்து ஓடி வந்து ரேவதியோட கையை பிடிச்சு, ரேவதி மகேஷுக்கு என்ன ஆபத்துன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை அவரை இந்த டிரைவர் ராஜா ஏதாவது பண்ணிருப்பானோ உண்மையில ஆசைப்பட்டு. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அக்கா என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? மகேஷுக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படி ஏதாவது மகேஷுக்கு ஆபத்து வந்துச்சு, நான் இந்த டிரைவர் ராஜாவை சும்மா விட மாட்டேன். மாயா கேக்குறாங்க, அப்ப நீங்க டிரைவர் ராஜாவை தான் கல்யாணம் பண்ண போறீங்களா? மகேஷ மறந்துட்டியா ரேவதி? ரேவதி உன்னை நம்பிதான் ரேவதி நாங்க இருக்கோம்.
மகேஷ் வந்துட்டு எங்கேயுமே வேலை கிடைக்காதவனுக்கு என் புருஷன் போன பிறகு எந்த அளவுக்கு நாங்க கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறது உனக்கு தெரியும்ல ரேவதி. உம், உன்னை இல்லாம வேற யாருமே மகேஷ கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, உனக்கே தெரியும். உங்க அம்மாவாலதான் இன்னைக்கு நாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. நீ திடீர்னு இப்ப டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னா அப்புறம் நாங்க அனாத மாதிரி இருக்கணும். நாங்க ரெண்டு பேரும் உயிரோட இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ரேவதி டக்குன்னு மாயாவோட கைய பிடிச்சு, அக்கா என்ன இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த ஆபத்தும் வரவிட்டுற மாட்டேன். உங்களுக்கு நான் எப்பவுமே துணையா இருப்பேன். இப்ப கூட அந்த டிரைவர் ராஜா கிட்ட இந்த கல்யாணம் வேண்டான்னு அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு தான் சொன்னேன். அந்த டிரைவர் ராஜாவும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. இது கேட்டதும் மாயா சொல்றாங்க, சரிங்க மேடம், அந்த டிரைவர் அந்த மாதிரி தானே சொல்லுவாரு. ரேவதி சொல்றாங்க, கண்டிப்பா அப்படி சொல்லித்தான் ஆகணும். அப்படி சொல்லலைன்னா பிரச்சனை தான் வரும், பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப சந்திரா நேரா சிவனாண்டி கிட்ட போயிட்டு, என்னங்க இப்படி ஒரு குழப்பம் நடந்துருச்சு? சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல சந்திரா. சரி, அந்த மகேஷ் அப்படி எங்கதான் போனா? யாருதான் அந்த மகேஷ கடத்திருப்பா? அப்பதான் சந்திரா சொல்றாங்க, என்னங்க எனக்கு என்னமோ என் அக்காக்காரி மேலதான் சந்தேகமா இருக்கு. அவதான் வந்துட்டு எங்கேயோ அந்த மகேஷ ஒளிச்சு வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நல்லாவே தெரியுது. விடக்கூடாது அப்படின்னு சொன்னதோட ரொம்ப ஷாக் ஆகுறாங்க நம்ம சிவனாண்டி. சிவனாண்டி கேக்குறாரு, அப்படி அந்த மகேஷ அவ எங்கதான் ஒளிச்சு வச்சிருப்பா? சந்திரா சொல்றாங்க, என்னங்க நான் தெரிஞ்சிருந்தாதான் சொல்லியிருப்பேனே. அக்காவை நம்ம ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டோம். அவ இவ்வளவு பெரிய பிளான் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப மாயா வராங்க. வந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க இருக்க சொன்னதுனாலதான் நான் இருந்தேன். மகேஷ் இப்ப எங்க இருக்கானே தெரியல. யாரு மகேஷ கடத்தினாலும் தெரியல. ஒருவேளை அந்த டிரைவர் ராஜா தான் கடத்தி இருப்பானோ? அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த டிரைவர் ராஜா இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகல அப்படிங்கறது நமக்கு தெரியும். இதுல அக்கா தான் தலையிட்டு இருப்பா போல. மாயா சொல்றாங்க, என்னது உங்க அக்காவா? ஐயோ, அப்ப மகேஷுக்கு என்ன ஆச்சு? ஏற்கனவே உங்க அக்கா செம்ம கோத்துல இருக்காங்க. ஒருவேளை மகேஷுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டுன்னா என்ன பண்றது? சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு மாயா, அவனுக்கு எந்தவித ஆபத்து வராது. மாயா சொல்றாங்க, போங்க மேடம், உங்க ரெண்டு பேரையும் நம்பிதானா நாங்க இருந்தோம். முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த இடத்த விட்டு நாங்க எப்போவோ தப்பிச்சு போயிருப்போம். ஆனா நீங்க சொல்றதை கேட்கவே இல்லை. இல்ல போச்சு, இனிமே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. மகேஷ் இப்ப எங்க போனானே தெரியல, அவன் உயிரோட இருக்கானான்னு கூட தெரியல. உங்களை போய் நான் நம்பி இருந்தேன் பாருங்க, இன்னும் சொல்லணும். சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, கல்யாணத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. அவன் எங்க இருந்தாலும் நான் தூக்கிட்டு வந்துடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவரோட ஆட்களுக்கு போன் பண்றாங்க. ரவுடிங்க போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்க, சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, நான் ஒரு போட்டோ அனுப்புறேன், அவனை காணோம், சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொண்டாந்து கொடுங்க. அந்த ரவுடிங்களும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை பாக்குறாங்க. பாத்துட்டு, சரிங்க சார், இன்னும் 10 நிமிஷத்துல அந்த பையனை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சிவனாண்டி மாயாவை பார்த்து, இங்க பாரு, மண்டபத்தை விட்டு நீயும் எங்க போகாத. ஒருவேளை ரேவதிக்கு சந்தேகம் வந்துரும், அதனால நீ இங்கே இரு. இது கேட்டதும் ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. மாயாவும் அமைதியா இருக்காங்க. அப்புறமா கார்த்தி இங்கேருந்து மேடைக்கு வராரு. சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்திகிட்ட, டிரைவர் ராஜா, என் பேச்ச நீ என்னைக்குமே மதிப்பு அப்படிங்கறது எனக்கு நல்லா தெரியும். பாத்தியா, ஒரு பக்கம் அந்த சிவனாண்டி இந்த கல்யாணம் எப்ப நிக்கும், எப்ப வந்துட்டு என்ன அவமானப்படுத்தலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த பரமேஸ்வரி அவளோட பேரனை எப்ப எனக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கா. இவங்க எல்லாரையும் மீண்டு நான் இந்த கல்யாணத்தை நடத்தணும். என்னோட கௌரவம் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த கல்யாணம் பாதிலேயே நிக்க கூடாது. டிரைவர் ராஜா, நான் உன்னை பல தடவை நம்பி இருக்கேன். நீ இந்த வீட்டு பிள்ளையாதான் நான் நினைச்சிருக்கேன். நீ என் தம்பி மாதிரி நினைச்சிருக்கேன். நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கப்பா. இதை கேட்டதோட கார்த்திகே வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. எப்படியும் டிரைவர் ராஜா இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லுவார் அப்படின்னு ரேவதி காத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, சரிங்க மேடம், இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. மாயா, நம்ம சந்திரா, சிவனாண்டி எல்லாரும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சந்திரா நேரா அங்க வந்துட்டு, அக்கா நீ தப்பான முடிவு எடுக்கிறக்கா.
இவன் யாரு எவரு அப்படிங்கறது கூட உனக்கு தெரியாது. தெரியாம இப்படி உன் பொண்ண அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்றது ரொம்ப தப்பு. நீ பின்னால ரொம்ப வருத்தப்பட போற. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சந்திரா, வருத்தப்பட மாட்டேன் கண்டிப்பா. டிரைவர் ராஜா என்னைக்குமே என்னை ஏமாத்த மாட்டாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரேவதி, நீ என் பேச்ச மீற மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்ல மயில்வாகனம் நேரா கார்த்திகிட்ட, வாப்பா டிரைவர் ராஜா, உனக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை தரோம். ஏற்கனவே அத்தை உனக்கு எடுத்து கொடுத்தது தானே, அதை கட்டிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்தியை கூட்டிட்டு போக மயில்வாகனம் சொல்றாரு, கார்த்தி, எங்க பேச்ச மீறி இருக்கலாம், ஆனா உன்னால அத்தை பேச்ச மீற முடியுமா? கார்த்தி வந்துட்டு அப்படி சொன்னதோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஏன்னா அங்க வந்துட்டு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றேன்னு சொல்லிட்டு இங்க வந்து கார்த்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு ரேவதிக்கு கோவம். இன்னொரு பக்கம் மாயா இங்கேருந்து வந்து ரேவதி கிட்ட, ரேவதி, நான் அப்பவே சொன்னேன்னு இந்த டிரைவர் ராஜாவுக்கு இதுதான் ஆரம்பத்துலேருந்தே மனசுக்குள்ள ஒரு எண்ணமா இருக்கு, உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. ஆனா நீ தான் ரொம்ப நல்லவர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, கடைசியில வச்சாரா அப்போ? ரேவதி, இனிமே என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். யாரா இருக்குன்னா டிரைவர் ராஜாவுக்கும் உனக்கும் தான். எங்களை நல்லா நீ ஏமாத்திட்ட ரேவதி அப்படின்னு சொல்ல ரேவதி நேரா மாயாவை பார்த்து, அக்கா என்னக்கா இப்படி பேசுறீங்க? இது எல்லாமே வந்து என்ன மீறி தான் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு நான் என்ன பண்றது? இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, உன்னை மீறி நடக்குதா? நான் ஆரம்பத்துலேருந்தே நான் உன்கிட்ட அந்த டிரைவர் ராஜாவை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு, ஆனா நீ தான் கேட்கவே இல்லை. ரேவதி, எனக்கு என்னமோ உனக்கும் அந்த டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துதான் நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தோணுது. தயவு செஞ்சு எங்களை விட்டு ரேவதி. அப்ப மாயா சொல்றாங்க, ரேவதி சொல்றாங்க, மாயா, என்னக்கா இப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க, கண்டிப்பா வந்துட்டு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க, அதெல்லாம் நடக்காது ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ரேவதி ரொம்ப கோவப்படுறாங்க. மகேஷை உயிருக்கு உயிரா விரும்பினதே இந்த டிரைவர் ராஜாவுக்கு தெரியும். தெரிஞ்சும் அவர் இப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா கண்டிப்பா என்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் இதெல்லாம் செஞ்சிருக்காரு. இவர் சரியா பிளான் பண்ணி என்னை ஏமாத்திட்டாரு, நான் இப்படி நம்பிட்டேனே அப்படின்னு செமையா கோவப்படுறாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி சந்தோஷமா காத்துக்கிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்காக. அப்புறமா கார்த்தி வந்துட்டு பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டுட்டு வர பரமேஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, எப்பாரா கார்த்தி, நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாமே தீர போகுதுப்பா. இனிமே நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். இனிமே நம்ம குடும்பம் ஒன்று சேர போகுது அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரியோட ஆணவத்தை அடக்க போறோம். இனிமே நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்க போறோம். சாமுண்டீஸ்வரி ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவரு சொல்றாரு, பாட்டி, இன்னைக்கு இப்ப கூட ரேவதிய கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இல்லை பாட்டி, எல்லாம் ஒரு சூழ்நிலையாலதான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாமுண்டீஸ்வரி அத்தையோட கௌரவத்தை காப்பாத்தி இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும், அது மட்டும்தான் என் மனசுல ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போய் மேடையில உட்காந்து ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறாரு. தாலி கட்டி முடிச்ச அடுத்த செகண்ட் அந்த இடத்துக்கு மகேஷ போலீஸ் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்ததோட ரேவதி அங்கேருந்து ஓடி வந்து, மகேஷ் எங்க போனீங்க அப்படின்னு கேட்க, அப்ப போலீஸ் சொல்றாங்க, யாருன்னு தெரியல மேடம், ஒரு 4-5 பேரு இந்த பையனை கடத்தி வச்சிருந்தாங்க. எப்படியாவது கல்யாணம் முடிகிறதுக்குள்ள கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். ஆனா இப்பதான் இவரை கூட்டிட்டு வந்தோம். அப்ப மகேஷ் நேரா ரேவதியோட கழுத்துல தாலி கிடக்கிறத பார்த்துட்டு மகேஷ் கேக்குறாரு, ரேவதி, உனக்கு கல்யாணம் ஆகிட்டா? நீ யார கல்யாணம் பண்ண? அப்ப கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. அப்ப ரேவதி கார்த்திய பார்த்துட்டு மகேஷ் கேக்குறாரு, ரேவதி, நீ என்ன இந்த டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அப்ப நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியா? அப்ப ரேவதி கேக்குறாங்க, மகேஷ், நீங்க இல்ல அப்படின்னதோட அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அப்பதான் சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு மகேஷ் கிட்ட, இங்க பாரு மகேஷ், நீ எங்க போன? மகேஷ் சொல்றாரு, மேடம், இதெல்லாம் அநியாயம். ரேவதிய எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன வந்துட்டு ஆள்களை வச்சு கடத்திட்டு நீங்க உங்களுக்கு விருப்பமான டிரைவர் ராஜாவை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இதுக்கு நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல இந்த கல்யாணம் செட் ஆகாது அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி மகேஷ பார்த்து, என்ன ரொம்ப நல்லவ மாதிரி பேசுற? நீயும் மாயாவும் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது எனக்கு தெரியாதா? மாயா நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, என்ன மேடம் சொல்றீங்க? அப்ப மாயா நினைக்கிறாங்க, ஆஹா, இந்த பொம்பளை எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டுதான் இதெல்லாம் பண்ணிருக்கா போல. அப்ப மகேஷ் கேக்குறாங்க, இங்க பாருங்க, அப்படி நாங்க என்ன தப்பு பண்ணோம்?
ரேவதியை கல்யாணம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது தப்பா? அப்பதான் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரொம்ப நல்லவ மாதிரி பேசாத. உன்னோட போன் இப்ப என் கையில இருக்கு. ரேவதி, இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீல்ல, இவங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கறது உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உன்னால தாங்கிக்கவே முடியாது. ரேவதி கேக்குறாங்க, என்னமா சொல்றீங்க? நீங்களும் அந்த டிரைவர் ராஜா சொல்றத நம்புறீங்களா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ராஜா சொன்னதை மட்டும் இல்ல, அவன் கொடுத்ததையும் பார்த்துதான் நான் நம்புறேன். இங்க பாரு போன அப்படின்னு சொல்லிட்டு போனை காமிக்கிறாங்க. போனை பார்த்ததோட நம்ம ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஏன்னா அதுல அந்த மாயாவும் மகேஷும் செல்ஃபி எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்ததோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ரேவதி நேரா மாயாவை பார்த்து, அக்கா இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, ரேவதி இது எல்லாமே எடிட் பண்ண போட்டோஸ் ரேவதி. அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்ன எடிட் பண்ண போட்டோஸா? இது உங்களோட போன் தானே, எதுக்காக இந்த மாதிரி உங்களோட போன்ல எடிட் பண்றீங்க? அப்ப மாயா சொல்றாங்க, ரேவதி இதெல்லாம் அவங்களோட பிளான் ரேவதி, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நீ ரொம்ப நல்லவன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்படிப்பட்ட ஒரு கேடியா இருப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பதான் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி இப்ப புரியுதா நான் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணேன்னு? டிரைவர் ராஜா ஒன்னும் உன்னைய வந்து மகேஷ ஒன்னும் கடத்தல. இது மாதிரி நான் தான் வந்து மகேஷ கடத்தினேன். அப்பதானே எப்படியாவது உன்னை சம்மதிக்க வச்சு டிரைவர் ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணலான்னு. ஏன்னா இந்த பரமேஸ்வரி எப்ப அவளோட பேரனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவகிட்ட இருந்தும் தப்பிக்கணும், இந்த கல்யாணமும் நல்லபடியா முடியணும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். நான் இப்ப ஆசைப்பட்ட மாதிரியே இந்த கல்யாணம் நடந்துருச்சு. எனக்கு பிடிச்ச டிரைவர் ராஜாவுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. இனிமே யாரு என்ன பண்ணாலும் இந்த பரமேஸ்வரி வந்து அவளோட பேரனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அப்ப பரமேஸ்வரி மனசுக்குள்ள சிரிக்கிறாங்க, கல்யாணம் நடந்ததே என் பேரனுக்கும் பேத்திக்கு தானடி அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டு நேரா போலீஸ பார்த்து, சார் இவங்க ரெண்டு பேரும் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு போர்ஜரி பண்ணி என் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு திட்டம் போட்டாங்க. என் பொண்ணுகிட்ட இருந்து சொத்தெல்லாம் எழுதி வாங்குறதுக்கு திட்டம் போட்டாங்க. இவங்க ரெண்டு பேரையும் இப்பவே புடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னதோட போலீஸ் நேரா மாயாவை பிடிச்சு இழுத்துட்டு போறாரு. இதை பார்த்துட்டு மகேஷ் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. நம்ம ரேவதிக்கு இதெல்லாம் பார்த்துட்டு நம்பவே முடியல. இதெல்லாம் அந்த டிரைவர் ராஜாவுக்கு தெரிஞ்சுதான் இத கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணாரா, அவரை போயிட்டு தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு ரேவதி கார்த்திகிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. சோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.